friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரொம்பவே காரசாரமா இருக்கும். காரம் விரும்புறவங்களுக்கு கட்டாயமா இது ரொம்ப பிடிக்குங்க. இது எங்க மாமியாரோட கிராமத்து ஸ்டைல் ரெசிபிங்க. நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 15 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு போதுங்க, 2 ஸ்பூன் சீரகம் அதிகமாக இருக்கணும், சோம்பு கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போடக்கூடாது, கம்மியாகவே நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க ஒரு போடணும், அவ்வளோ ருசியாக இருக்கும். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இந்த ஐட்டம் எல்லாம் எண்ணெயே விடாமல் மிதமான தீயில் ஒன்றா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த ஐட்டமை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தனித்தனியாக ஒன்றா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1/2 kg மட்டன் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மட்டனை வேக போட்டுடலாம். இப்போ இந்த மட்டனை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயமை இந்த மாதிரி கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கறிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. 5 விசில் விட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சட்டி காஞ்சதும் எண்ணெயே ஊற்றாமல் வரமிளகாவை இதில் போடலாம். போட்டு இதை நல்லா வறுத்து எடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு தான் நம்ம வறுக்கிறோம். இந்த அளவுக்கு மிளகா வருந்ததும் இப்போ நம்ம மல்லியை சேர்த்துக்கலாம். இதோடையே நம்ம மல்லி சேர்த்து இப்போ வறுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நான் சொல்லும்போது தனித்தனியாக வறுத்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து கூட நீங்கள் வறுக்கலாம். நம்மளும் 1/2 கிலோ தானே எடுத்துருக்கோம், அதனால் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் இந்த மாதிரியே வறுத்துக்கிறோம். அடுத்து நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்தெடுங்க, இல்லைனா கொஞ்சம் தீஞ்சிரும். இப்போ நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அடுத்து பட்டை, கிராம்பு, இந்த கல்பாசியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா இதை பரட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கருகிடும். இது நல்லா இப்போ வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். முழுசாகவே ஆட் பண்ணுங்கள், கட் பண்ண வேண்டாம். இதுக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வறுத்து எடுக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா இதில் வதக்கி விடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்க டைம் எடுக்கும், அதனால் நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேம் அப்பப்போ கொஞ்சம் மாற்றி வச்சு நம்ம வதக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. தேங்காய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம இறக்கிடலாம். இப்போ இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரம் காஞ்சதும் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கி வரட்டும். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறியிலையும் ஆட் பண்ணியிருந்தோம், அதனால் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிங்கன்னா. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்ச கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கறியை போட்டு நல்லா இப்படி பரட்டி விடுங்க. இப்படி ஒரு இதை பரட்டி விட்டுட்டு நம்ம கறி வேக வச்ச தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கறி வேக வைக்கும்போது கரெக்டாக திட்டமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா இப்படி கிளறி விடலாம். இப்போவே அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
மசாலாவை ஆட் பண்ணதும் இப்படி நல்லா இதை கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே இதை நல்லா கிளறினதும் நம்ம உப்பு பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே இதை நம்ம நல்லா குக் பண்ண விடுவோம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பச்சை வாசனைலாம் போய் பாருங்கள் எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. கிராமத்து ஸ்டைல் குழம்பு தாங்க. ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்படி அழகாக இந்த கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அசத்தலான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு செய்யும் போது அவ்வளோ வாசமாக இருந்ததுங்க. கட்டாயமாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சமையல் சரித்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.